அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். இன்னைக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி. இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா உலக பாரம்பரிய தினமா கொண்டாடப்படுதாம். ஸோ அதை முன்னிட்டு வந்து சென்னையில உலக நம்ம தமிழ்நாட்டுல பாரம்பரிய சின்னங்களா இருக்கிற இடங்களுக்கு வந்து இலவசமா வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ வரும் செய்திகளை பார்க்கலாம். இது போக நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள டேஸ்ல கொஞ்சம் இருக்கு, அது மட்டும் லைட்டா பார்த்துருவோம். இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து சென்னையில தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா 1976ல இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. அது மாதிரி ஏப்ரல் 16 பாத்தீங்க அப்படின்னா உலக தொழில் முனைவோர் தினமா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற டேட் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அப்புறம் வந்து தீரன் சின்னமலை, நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்றுக்கு செய்தியில ஆடாவே வந்திருந்துச்சு. ஸோ தீரன் சின்னமலை அவர்களோட பிறந்த தினம். எந்த வருஷம் அவர் பிறந்திருக்காருன்னா 1756 ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து அவர் பிறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே 3 நாளைக்குள்ள டேட். அந்த வகையில இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உலக பாரம்பரிய தினமும். ஸோ பாரம்பரிய தினம் அனுசரிக்கப்படுகிறது. தலைப்பு செய்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் தலைமையில பாத்தீங்கன்னா நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. 10,000 கோடி முதலீடு ஈர்க்கப்படும், 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதனால தமிழ்நாட்டுக்கு வந்து வளர்ச்சி தான் அப்படிங்கிறதுனால தமிழ் வளர்ச்சி, அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக் கீழே இதை எடுத்துக்கலாம். இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது அப்படிங்கிறத தொழில்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு, இதையொட்டி வந்து தமிழ்நாடு விண்வெளி தொழிலிலும் கொள்கை, விண்வெளி தொழில் கொள்கை 2025 வந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. வேற என்ன, இங்க கடைசியில பாத்தீங்கன்னா இந்த குலசையை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த விண்வெளி தொழில் கொள்கையில பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக குலசேகரப்பட்டினம் போன்ற தென் தமிழகத்தை சேர்ந்த பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சார்ந்த கேள்விகள் எதிர்பார்க்கப்படலாம். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவோட 2வது ஏவுதளம் வந்து இங்க வர இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இந்த குலசேகரப்பட்டினம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. இந்த வகையில இது வந்து விண்வெளி சார்ந்த கொள்கை ஒண்ணு உருவாக்கப்பட்டிருக்கும் போது இந்த குலசேகரப்பட்டினம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில இடங்கள்ல ஸ்பேஸ் பே அப்படிங்கிற ஒரு அறிவிக்கப்பட்ட இடங்களில் முதலீடு வரும் பட்சத்தில் அதற்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு. ஸ்பேஸ் பே அப்படின்னா தமிழ்நாட்டுல அறிவிக்கப்பட்ட இடங்களில் முதலீடு வரும் பட்சத்தில் அதுக்கும் வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தமிழகத்தில் அமெரிக்காவில் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு போட்டியாக தமிழக தலைநகர் சென்னையில் ஒரு நிறுவனம் மிக சிறப்பாக பணிகளை செய்து வருகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன நிறுவனம் அப்படிங்கிற பேரை கொடுக்கல. ஆனா ஸ்பேஸ் எக்ஸுக்கு நிகரா வந்து செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பின்வரும் நாட்கள்ல கூட அறிவிக்கப்படலாம். இந்த மாதிரி விண்வெளி சார்ந்து முக்கியமான செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து குலசை வந்து நம்ம கேள்வியா எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது, குடியரசு துணைத் தலைவர் கருத்து அப்படிங்கிற செய்தி கொடுத்திருக்காங்க. இந்த செய்தியை பொறுத்தளவுல உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய ஒரு தீர்ப்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநருக்கு காலக்கெடு விதித்துள்ளது. இந்த நிலைமையில குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுல நாம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மெயினா பார்க்க வேண்டியது இந்த 142 தான். இது வந்து அரசியல் சாசனத்தின் 142வது பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 142ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரம் வழங்குமா. இந்த மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும். உச்சநீதிமன்றம் இந்த 142ங்கிறது என்னன்னா உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் பிரிவு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஆர்டிகல் 200ங்கிறது ஆளுநர் சம்பந்தமா இருக்கும். இந்த 142 முக்கியமானது. அடுத்ததான் இங்க ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்த செய்தி தான், இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு பாடுபடும் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசுக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது.
ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த நூலகத்துறையிலயும் ஒரு அரங்கநாதன் அவர்கள் இருப்பாரு. ஸோ அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். இவர் வந்து இலக்கியவாதி. ஸோ இலக்கியங்கள், கதை இந்த மாதிரி எழுதுறவர் தான் இந்த அரங்கநாதன். ஸோ அவரோட பேர்ல ஒரு அமைப்பு வந்து முன்றில் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த இலக்கிய அமைப்பு வந்து அரங்கநாதன் அவர்கள் பேர்ல விருது வழங்கிட்டு வராங்க. ஸோ இந்த வகையில இந்த 2025 ஆண்டுக்கான விருது வந்து தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு அவர்களுக்கு வந்து இந்த விருதை வழங்கியிருக்காங்க. தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் பேராசிரியர் தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோருக்கு மா அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டிருக்கு. மா அரங்கநாதன் விருது 2 பேருக்கு வழங்கியிருக்காங்க. 2 பேர் நேம் மட்டும் பார்த்துக்கணும், தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு. அடுத்து தொழில் வளர்ச்சி சார்ந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ் பாருங்க. 1882 கோடி முதலீட்டில் 1000 நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் சிபி அப்படின்னு இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சிபி அப்படின்னு இருக்கு. டெக்னாலஜி நிறுவனம் சிப்காட் சிறுசேரி பூங்காவில் தொடங்கி வச்சிருக்காங்க. இதுல சில செய்திகள் சொல்லியிருப்பாங்க, அந்த நியூஸை மட்டும் பாருங்க. சிப்காட் தரவு மையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுல வந்து இந்த 9.69 ரிமைண்ட் பண்ணிருக்காங்க 2024-25. ஸோ தமிழகம் வந்து இந்திய அளவில் முதலிடம் வகிச்சிருக்கு. ஸோ அந்த 2030 ரிமைண்ட் பண்ணிருக்காங்க $1 trillion. இந்த 2030-32 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கு வந்து 2030 தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த சதவீதத்துல போச்சு அப்படின்னா இலக்கு வந்து 2032 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். இலக்கு வந்து 2030 இருக்கு. ஆனா வளர்ச்சி விகிதம் வந்து இந்த சதவீதத்துல செல்லும் போது 32 வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தகவல்களை வரும்போது அப்படியே ரீகால் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்ததா முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட நினைவு தினம். அந்த டேட்டை பொறுத்தளவுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவர். எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே உள்ள வெங்கடாபுரத்துல வந்து பிறந்திருக்காரு. இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1888 செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்திருக்காரு. எப்போ தற்போது உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி அருகே வெங்கடாபுரத்துல பிறந்திருக்காரு. இவங்களோட பிறந்த தினத்தை தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடிட்டு வரோம். இந்த நிலைமையில வந்து 1888 செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தாங்க. இந்த இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிறத சின்ன செய்தியா கொடுத்துருக்காங்க. புராதன சின்னங்களை இன்று கட்டணமின்றி கண்டு ரசிக்கலாம். மாமல்லபுரம் இந்திய தொல்லியல் துறை சார்பில் நாடு முழுவதும் ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினம் கடைபிடிக்கப்படுதான். அப்போ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு பார்த்தோம்னா உலக பாரம்பரிய தினம், வேர்ல்டு ஹெரிடேஜ் டே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. டேஸ் முக்கியமானது. இந்த ஆடை பாருங்க. இந்த மாதிரி ஆட்ல இருந்து கொஸ்டின் வருது. எப்படி வருது அப்படின்னா, வருடங்கள் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த பணிகளோட பயனாளிகள் எண்ணிக்கை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் கொடுத்துருக்காங்களா. அப்போ ரூரல் ஏரியால உள்ள திட்டங்களை பாத்தீங்கன்னா இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டம், அப்புறம் வந்து பெரியார் நினைவு சமத்துவபுரங்களின் வீடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா புதிய வகுப்பறை மற்றும் பள்ளி கட்டமைப்பு தேவையில்ல. முதல்வர் பேர்ல கிராம சாலை, இது வந்து பிரதமர் பேர்லயும் கிராம சாலைகள் இருக்கும், முதல்வர் பேர்லயும் கிராம சாலை இருக்கும். அதே மாதிரி அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டமும் இருக்கு, தமிழ்நாடு அரசால் நிறைவேற்றப்படக்கூடிய கலைஞரோட கனவு இல்லமும் இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2.0. இதுதான் போன டைம் வந்து அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதை தான் பொறுத்துக்களை வச்சு கேட்டிருந்தாங்க. அது போக 15வது நிதிக்குழு, இப்போ வந்து 16வது நிதிக்குழு வந்துருச்சு. இருந்தாலும் 15வது நிதிக்குழுவோட அந்த திட்ட பணிகள் முடிஞ்சதை தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ 15வது நிதிக்குழு. இப்போ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இந்த மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனாலதான் நமக்கும் பாத்தீங்கன்னா திட்டங்கள் சார்ந்த அதிகமான கேள்விகள் கேட்டுட்டு வராங்க.
இப்போ மத்திய அரசோட திட்டம் என்ன, மாநில அரசோட திட்டம், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து செயல்படுத்துற திட்டங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கிராமங்கள் லெவல்ல எந்த அளவுக்கு போய் சேருது அப்படிங்கிறது தான் இந்த ஆட் மூலமா சொல்ல வராங்க. ஸோ நாமளும் இதுக்கு சம்மந்தமா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால இந்த விளம்பரங்கள் எல்லாம் கொஞ்சம் இனிமேல் வெளியில எங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பிஎஸ்டிஎம் பத்தி இன்னைக்கு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து விடுதலை போராட்ட வீரர் வீரன் சின்னமலை அவர்களோட பிறந்த தினம். நேற்றுக்கு ஏற்கனவே பார்த்தோம். இந்த பிஎஸ்டிஎம் பத்தி வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்களா, அதாவது அதுல சின்ன நெறிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த பிஎஸ்டிஎம் பத்தி முதல்ல வந்து அந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு பாத்தீங்கன்னா 2010. அதுல திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2020. இந்த 2020க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து டிகிரி வரைக்கும் அந்த கான்செப்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா டிகிரி மட்டும் படிச்சுட்டு அந்த அது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இந்த வகையில நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்து அரசு இதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த செய்தியில கொடுத்துருக்காங்க. இப்போ பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அந்த விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. மதுரையில பாத்தீங்கன்னா கல்வெட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. தொல்லியல் துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர் தான் தொல்லியல் துறை கூடுதல் பொறுப்பா சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. தொல்லியல் துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மன்னார் கோவில்ல பாத்தீங்கன்னா மன்னார் கோவில் உள்ள தமிழி கல்வெட்டு உட்பட 12 வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டவையாக அறிவிக்கப்படும். தமிழ்நாடு தொல்லியல் அருங்காட்சியகம் நிறுவனத்தால் பயிலும் மாணவர்களுக்கு நிதி உதவி. இங்க வந்து புதுசா ஒரு கோர்ஸ் ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவடியியல் பத்தி. சுவடை பத்தி, அதாவது அந்த ஓலைச்சுவடிகளை பத்தி படிக்கிறதுக்காக சுவடியியல் அப்படின்னு ஒரு ஓராண்டு பட்டய படிப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்புறம் தமிழகத்தோட ஒவ்வொரு பண்பாட்டு மண்டலத்தையும் தனித்தனியாக, அதாவது சேர மண்டலம், சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம், அந்த மாதிரி மண்டலங்கள் எடுத்து கூறும் வகையில பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாட்டு வரலாறு என்னும் தொலைநோக்கு திட்டம் ஒண்ணு இருக்கும். தமிழ்நாட்டின் பண்பாட்டு வரலாறு அந்த திட்டம் வந்து எது சார்ந்து அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக பண்பாட்டோட மண்டலங்களை வந்து தனித்தனியா எடுத்து கூறும் வகையில இந்த மாதிரி ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. அப்போ இது எந்த துறை கீழே செயல்படுது அப்படின்னு கேட்பாங்க. தொல்லியல் துறை கீழே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, கடைசியா தமிழ் மொழியின் தொன்மை பண்டைய கால வரலாற்றை பறைசாற்றும் கல்வெட்டுகளை காலவாரியாக தொகுத்து மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் தலைப்பா கொடுத்திருந்த செய்தி. அந்த வகையில அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா. ஸோ தொல்லியல் சார்ந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு வர்றதுனால தொல்லியல் சார்ந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது எந்த துறைக்கு கீழே இருக்கு, அந்த துறை தலைவர் யாரு, எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்து சமீபத்தில் இப்ப இந்த தமிழி கல்வெட்டு எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மன்னார் கோவில் எடுத்திருக்காங்க. அப்புறம் சுவடியல், அப்புறம் வந்து மண்டலம், அப்புறம் வந்து தமிழ் பண்பாட்டு வரலாறு அப்படிங்கிற தொலைநோக்கு திட்டம் இருக்கு. மதுரையில பாத்தீங்கன்னா கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்க இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா சமீபத்தில் கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்ட இடம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். அந்த மாதிரி பார்த்து அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேற்றுக்கு அதாவது 17ஆம் தேதி வந்து சிஆர்பிஎஃப் டேவும், ஏப்ரல் 17ல வந்து சிஆர்பிஎஃப் டேவும் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஒரு மசோதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு மாதிரியே பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் சிறுபான்மையினருக்கு 4% இடஒதுக்கீடு மசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு மசோதா இல்லை, அதாவது ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புன மாதிரி கர்நாடகாவிலையும் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதா அனுப்பிச்சிருக்காரு. இது என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. இந்த திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்ட சிக்கல் உள்ளடக்கியதா உள்ளது. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. சட்ட சிக்கல் நிறைந்த இந்த மசோதாவை பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்கலாமா என்று வழிகாட்ட வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் தரப்புல சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து சில முரண்பாடுகள் இருக்கப்பட்டதா தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து உடனே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி வந்து இந்த பல்கலைக்கழகங்கள் சட்டங்களை வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி அங்க கர்நாடகாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்து
இந்த வகுப்பு சட்ட வழக்கில் பாத்தீங்கன்னா சட்ட வழக்கில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு வந்து 7 நாள் அவகாசம். இப்போதைய நிலை அப்படியே தொடர உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுப்பு திருத்த சட்டத்தில் பல்வேறு நல்ல விஷயங்கள் உள்ளன. ஒட்டுமொத்த சட்டத்துக்கும் தடை விதிக்க நாங்கள் விரும்பவில்லை. குறிப்பிட்ட சில விதிகளை மட்டும் மாற்ற வேண்டும் என்று கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தரப்புல அந்த வகையில மத்திய அரசு பதிலளிக்க வந்து 7 நாள் அவகாசம். அடுத்ததை பாருங்க, இங்க நிதி ஆயோக் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் பத்தி நம்மளுக்கு வந்து நிறைய கேள்விகள் வர்றதுனால, ஜெர்மனி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அடுத்த 3 ஆண்டில் 3ஆம் இடத்துக்கு இந்தியா முன்னேறும் நிதி ஆயோக் சிஇஓ தகவல் அப்படிங்கிற செய்தி. டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நிதி ஆயோக் சிஇஓ PVR சுப்பிரமணியம். நிதி ஆயோகோட சிஇஓ யார் இருக்கா அப்படின்னா PVR சுப்பிரமணியம். இந்தியாவுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலமே அதன் ஜனநாயகம் தான். எனவே மற்ற அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தாலும் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய கல்வி மையமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சர்வதேச நிதிய தகவலின்படி இந்திய பொருளாதாரத்தின் அளவு தற்போது 4.3 டிரில்லியன் டாலராக, அதாவது ரூபாய் 367 லட்சம் கோடியாக உள்ளது. இந்நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளில் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை இந்தியா வந்து பொருளாதாரம் மிஞ்சிவிடும். இப்போதைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்து இந்த 2 நாடுகளையும் பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிதி ஆயோகோட சிஇஓ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட தற்போதைய பொருளாதாரத்தின் அளவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4.3 டிரில்லியன் டாலராக இருக்கிறது. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.